போங்க டாக்டர். என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? ஏதோ ஒரு நாள் தப்பு பண்ணதுக்காக அதையே குத்தி காமிக்கிறீங்க. அப்புறம் நான் வேலையை விட்டே போயிடுவேன். ஐயோ, நான் போயிடுவேன். ஐயோ, அழாதம்மா. அப்படிலாம் பேசக்கூடாது. நீ ரொம்ப ராசியான பொண்ணு. நீ என் கூடவே இருக்கிறதுனாலதான் இந்த ஹாஸ்பிட்டல்ல நல்லபடியா ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய பேஷண்ட்லாம் வராங்க. இதோ இவங்க கூட வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதுக்காக நீ எதுக்கு வருத்தப்படாத. கேண்டீனுக்கு போய் என் பேரை சொல்லி காஃபி, டீ, ஏன் குலோப் ஜாமு, கோக் கூட சாப்பிடு. நீ என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கோ. என் கணக்குல சொல்லிடு, உன் கணக்குல சொல்லாத. போமா போமா போமா, போய் நல்லா சாப்பிடுமா, போமா. மீனாட்சி, என்னடி இவன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்? ஒழுங்கா வைத்தியமே பார்க்க மாட்டான் போல இருக்கு. நர்ஸ் கைராசியில தான் நர்சிங் ஹோமே நடக்குதுங்கிறான். சரியான ஃப்ராடு டுபாக்கூர் டாக்டரா இருப்பான் போல இருக்கே. பாட்டி, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. அவங்க எப்படி வேணும்னாலும் இருந்துட்டு போட்டோம். நமக்கு இப்போ நம்ம காரியம் தான் முக்கியம். சார், நீங்க சொல்லுங்க. இதுதாம்மா வசுந்தராவோட ரிப்போர்ட். பார்த்து சொல்லுங்க. அம்மா, இந்த வசுந்தரா பேஷண்ட்டுக்கு நீங்க என்ன வேணும்? அவளுக்கு நான் பாட்டி, நான் வெளிப்படையாவே பேசுறேன் டாக்டர். இந்த வசுவை தான் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறோம். ஆனா கல்யாணத்துக்கு பிறகு இந்த வசுந்தராவை எப்படி கவனிச்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட வந்தோம். நிஜமாவே அவங்களுக்கு பிரெயின் டியூமரா டாக்டர்? என்னம்மா அப்படி கேக்குறீங்க? இல்ல, இப்பெல்லாம் இந்த கிளாஸ் பேப்பர்ல இந்த பொட்டி 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 பொட்டியா எதையோ காட்டி நல்லா காசு புடுங்குறாங்கல்ல, அதத்தான் இவ கேக்குறா. இல்ல மீனாட்சி? இல்லம்மா, நீங்க ரொம்ப ஜாஸ்தியா பேசுறீங்க. பிரெயின்ல லெஃப்ட் சைடு நார்மலா இல்லைன்னா உங்களை போலதான் ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு உங்களுக்கு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துடலாமா? சாரி டாக்டர், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இவங்க இப்படிதான் கொஞ்சம் குறுக்க பேசுவாங்க. நீங்க சொல்லுங்க டாக்டர். வெரி குட், வெரி நைஸ். இப்படிதான் இருக்கணும். நிஜமாவே அந்த பொண்ணுக்கு பிரெயின் டியூமர் தாமா. அது தெரிஞ்சும் அந்த பொண்ணை கட்டிக்க நினைக்கிற உங்க அண்ணனை ரொம்ப பாராட்டணுமா? அதெல்லாம் இருக்கட்டும் சார், நீங்க முதல்ல விஷயத்துக்கு வாங்க. ஐயா, குறுக்க பேசிக்கிட்டே இருக்காங்களே. இந்த அம்மா யாருமா? வசுந்தராவுக்கு மாமியார் ஆக போறாங்களா? அப்படின்னா அந்த வசுந்தரா பாவம் தான். பேசிய கொன்றுவாங்க போல இருக்கே. என்னங்க நீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா என் துணைக்கு அழைச்சிட்டு வந்து. சும்மா இருங்க பாட்டி. இங்க பாருங்கம்மா, ஒவ்வொரு நோய்க்கும் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அவங்களுக்கு பிரெயின் டியூமர் தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. அதனால காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்தாம்மா. சூப்பர். ஆனா நல்ல கேர் எடுத்து பாத்துக்கிட்டா இன்னும் ஒரு வருஷத்துக்கு உயிரோட இருப்பாங்க. என்னடி மீனாட்சி, ஒரு வருஷம் அவ இருந்தா அவ நம்மளெல்லாம் சேர்த்து கூட்டிட்டு போயிடுவாளே. அதான் பாட்டி, எனக்கும் யோசனையா இருக்கு. ஏன் ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டீங்க? இல்ல டாக்டர், ஒரு வருஷம் என்ன 10 வருஷம் இருந்தா கூட நாங்க சந்தோஷமா தான் இருப்போம். அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். வெரி குட். நாங்க கொடுக்கிற ட்ரீட்மெண்ட், அதோட ஹெல்த்தியான ஃபுட், இத எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. போட்டி, இப்போ டவுட் கிளியர் ஆயிடுச்சு. நம்ம வசுந்தராக்கு நிஜமாவே பிரெயின் டியூமர் தான். ஆமாடி, ஆனா அந்த தடையுமே இல்லாம தருதலையா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காளே. சரி, அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிப்போம். முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். சரி டாக்டர், நாங்க இப்ப கிளம்புறோம். ஓகே ஓகே. லூசு பே இதெல்லாம் டாக்டரா படி. சப்பா. சிஸ்டர், டாக்டர் பார்க்கலாமா? வாங்க வசுந்தரா மேடம். இப்பதான் உங்க ஃபைல்ஸ் எல்லாம் டாக்டர் கேட்டாங்க. நான் கொடுத்திருக்கேன், நீங்க போய் பாருங்க. சரியான லூசு டாக்டரா இருப்பான் போல. வாமா வா. வாமா. உட்காரு. கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாமேமா. எதுக்கு டாக்டர்? உனக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்குமா. நீ கொடுத்து வச்சவ. நீ கல்யாணம் ஆகி போற இடம் ரொம்ப நல்ல இடமா. டாக்டர், என்ன சொல்றீங்க நீங்க? அவங்க விசாரிச்சது வசுந்தராவுக்கு தெரிய வேணான்னு நினைக்கிறேன். இத சொன்னா தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வரும். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். அதத்தான் சொல்ல வந்தேன்.
அர்ஜுன் சார் ஆ? கூப்பிட்டீங்களாமே? இல்ல வசு, சும்மா உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான். ஆபீஸ் ஒர்க் இருந்தா மட்டும் கூப்பிடுங்க. இந்த பார்க்கணும் போல இருக்கு அப்படிலாம் கூப்பிடாதீங்க. பை த பை, உங்க டீல் முடிய போகுது அர்ஜுன் சார். நீங்க ஹாப்பி தானே? இல்ல வசு, நீ எல்லாமே பண்ண, ஆனா வசுவா என் முன்னாடி வரவே இல்லையே. புரியலையே அர்ஜுன் சார், நீங்க என்ன சொல்றீங்க? வசு, நீங்க வசுவா பேசுனீங்க, நடிச்சீங்க, ஆனா வசுவோட அப்பியரன்ஸ் இல்லாததுனால என்னால முழுசா சந்தோஷப்பட முடியலையே. அப்பியரன்ஸா? என்ன புரியலையா? அதாவது வசு என்ன இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்டா போட்டிருப்பா? அர்ஜுன் சார், அதெல்லாம் என்னால முடியாது. எனக்கு சாரிலாம் செட் ஆகாது. ப்ளீஸ் இந்த டீலை இதோட முடிச்சுக்கோங்க. வசு ப்ளீஸ் வசு, எனக்காக. அர்ஜுன் சார், நீங்க எது வேணாலும் பண்ண சொல்லுங்க, நான் பண்றேன். ஆனா இந்த சாரி மட்டும் வேணாம் அர்ஜுன் சார். ப்ளீஸ் வசு, எனக்காக ப்ளீஸ். ப்ளீஸ் அர்ஜுன் சார், என்ன விட்டுருங்க. வசு அர்ஜுன் சார் என் கெட்டப்ல பார்க்கலான்னு நினைச்சேன், பார்க்க முடியாது போல இருக்கே. அப்ப அவ்வளவுதானா அவர் என் மேல வச்சிருக்கிற பாசம்? அர்ஜுன், இல்ல 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 வசு, ஒரு நிமிஷம். ஏ வசு, இது எப்படி இருக்கு? நல்லதா இருக்கு. அட, ஏன் காஸ்டியூம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு அர்ஜுன் சார். ஆனா உன் காஸ்டியூம் அல்டிமேட். தேங்க் யூ. போதும்ல, வரட்டுமா? வசு, இந்த காஸ்டியூம்ல அப்படியே ஒரு ரொமான்ஸ் சாங்குக்கு ஆடுனா அப்படியே போட்டானா? ஐயா, நான் வரல. இல்ல 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 இல்ல, ஒரு குத்து சாங் ஆடலாமா? ஏய், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அட, நான் வரேன். ஏய், என்னடா லைட்லாம் போடுறீங்க? அம்மா, ஐயோ, ஏமா. டேய் டேய் அர்ஜுன் சார், ஏந்திடா. ஐயோ எப்பா. டேய் அர்ஜுன் சார், ஏந்திரி. அப்பா, இது வேற கசகசன்னு. வசு, வசு, ஏய் வசு, ஏய் வசு, என்னாச்சு வசு? வசு, வசு என்னாச்சு? அம்மா, ஏய் வசு இல்ல, அர்ஜுன் கூப்பிடுங்க. ஏய்
என்ன வசு நீ? ஏய், ரத்தம் வேற வருது. ஹாஸ்பிடல் போலாம். அம்மா, அம்மா. ஏய், வா பசு, ஹாஸ்பிடல் போலாம் பசு. வா பசு, வா 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 வா. ஐயோ வசு, என்னோட 10 ஆசையை நிறைவேற்ற சொன்ன, ஆனா 3 ஆசையை நிறைவேற்றும் போதே நான் சாக போறேன்ல, அதான் வருத்தமா இருக்கு. ஐயோ, இல்ல 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 வசு, அப்படிலாம் சொல்லாத வசு, அப்படிலாம் சொல்லாத வசு. இந்த 3 ஆசை மட்டும் இல்ல வசு, உன்னுடைய 10 ஆசை. இல்ல 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 இல்ல, நீ ரொம்ப நாள் வாழ்வ வசு. உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா ஆசையும் நான் நிறைவேற்றும் வசு. அப்படிலாம் சொல்லாத வசு. அது முடியாது வசு, அதான் நான் சாக போறேனே. அப்படிலாம் சொல்லாத வசு, உனக்கு எதுவும் ஆகாது வசு. வா வசு, ஹாஸ்பிடல் போலாம் வசு. வா வசு, ப்ளீஸ் வசு. ஐயோ வசு, நான் உன் கூட எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா உன்னை விட்டு பிரிய போறது நோ 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 மட்டும்தான். நோ 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 நோ, இல்ல வசு. ஆனா நீ எனக்காக இவ்ளோ பண்ணிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சாக போறத நினைச்சு எனக்கு வருத்தமே இல்ல. ஏன்னா சாகிறது உன் பக்கத்துல உன் மடியில சாக போறேன் பாத்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வசு வசு. வசு வசு வசு, வேணாம் வசு, ப்ளீஸ் வசு, ப்ளீஸ். நான் உண்மையதான் சொல்றேன், எனக்கு ஹாஸ்பிடல் எல்லாம் வேணாம். வேணாம் வசு, வா போலாம். வா ஹாஸ்பிடல் வா வேணாம். வசு. வசு 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 வசு, கண் தர வசு. வசு வசு, கண் தர வசு. வசு 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 வசு, என்ன விட்டு போயிடாத வசு. வசு 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 வசு, கண் தர கண் தர கண் தர கண் தர கண் தர வசு 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 வசு. ஏய் வசு வசு, ப்ளீஸ் வசு, ப்ளீஸ் வசு, ப்ளீஸ் வசு 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 வசு, ப்ளீஸ் வசு, ப்ளீஸ் வசு, என்னை விட்டு போயிடாத வசு, ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ, புரிஞ்சுக்கோ வசு வசு வசு. வா 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 வா, ஹாஸ்பிடல் போலாம், ஹாஸ்பிடல் போலாம். வா ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஏய், யாராவது வாங்கடா. ஏய், வா வா வா, ஹாஸ்பிடல் போலாம். வா மா மா. அர்ஜுன் சார். வா வசு. ஒரு நிமிஷம். அர்ஜுன் சார், பயப்படாதீங்க, வசு உனக்கு ஒண்ணு இல்லல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல அர்ஜுன் சார். அப்புறம் அப்புறம் ஏன் வசு இந்த மாதிரிலாம் பண்ற? அது சும்மா விளையாடினேன். ஐடியா. அப்பா. வசு, என்ன வசு நீ? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ஐயோ. ஆமா அர்ஜுன் சார், நானும் பார்த்தேன். எப்படியா இருந்தாலும் நான் சாகதானே போறேன். ஐயோ, தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் சொல்லாத வசு, ப்ளீஸ் ப்ளீஸ். அப்ப நீங்க எப்படி வருத்தப்படுவீங்க, எனக்காக எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு பார்க்கணும்னு தோணுச்சு. அதனாலதான் நான் இப்படி பண்ணேன். ஆனா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? வசு, தயவு செஞ்சு விளையாட்டு கூட இந்த மாதிரிலாம் பண்ணாத வசு. அதுவும் உடம்பு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வேணாம் வசு. ச்சே. அர்ஜுன் சார், நீங்க என் மேல இவ்ளோ பாசத்தை வச்சுக்கிட்டா இப்படி என்கிட்ட மறைக்கிறீங்க அர்ஜுன் சார். உங்களை எந்த காரணத்துக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அர்ஜுன் சார். காலத்துக்கு உங்களை நான் விட்டு பிரியவும் மாட்டேன். என் கழுத்துல நீங்க தான் தாலி கட்டுவீங்க, அதை யாராலையும் மாத்த முடியாது. என் மனசுல இத்தனை நாளா வச்சிருக்க ஆசை எல்லாத்தையும் மாமா கிட்ட கொட்டிடணும். மாமா என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே இல்லை. என்ன மீனாட்சி பூவெல்லாம் வச்சுட்டு அலங்காரமா உட்காந்துருக்கா? மீனாட்சி, என்ன புது புடவை, தலை நிறைய பூ, செம்மையா இருக்க இன்னைக்கு. என்ன விசேஷம்? மாமாவுக்கு என்ன அடையாளம் தெரியல, அதனால தான் இன்னும் கண்டுபிடிக்கல. என்ன மீனாட்சி,
எப்பவுமே ஆக்டிவா இருப்ப. இன்னைக்கு என்னடானா இவ்வளோ அமைதியா இருக்க? கூப்பிட்டா திரும்ப கூட மாட்டேங்கிற. ஏன் மீனாட்சி இப்படி அமைதியாவே இருக்க? மீனாட்சி குட்டிக்கு என் மேல கோவமா? சான்ஸே இல்லையே. காலையில ஆசையா நான் உன்னை தொட்டேன், நீ தான் கையை தட்டி விட்ட. ஸோ நான் தான் உன் மேல கோவமாவும் டென்ஷனாகவும் இருக்கணும். சொல்லு மீனாட்சி. நான் என்னைக்குமே உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா நீ என்னோட காதல் மனைவி. புரியுதா? உங்களோட காதல் மனைவி மீனாட்சி இல்ல, நான் தான் மாமா. உங்களுக்கு இனி எல்லாமே நான் தான். என்ன மீனாட்சி, உன்கிட்ட ஏதோ சேஞ்சஸ் தெரியுதே. நான் அப்பல இருந்து பேசிட்டே இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க. மீனாட்சி, என்னதான் உனக்கு என் மேல கோவம் இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காத. இருந்தாலும் இதுக்காக இவ்வளவு அமைதி கூடாது மீனாட்சி. நான் உன் செல்லம் இல்லையா? இப்படிதான் என்ன கண்டுக்காம இருப்பியா? இப்படி கஷ்டப்படுத்துவியா மீனாட்சி? நட்சத்திரா, நீயா? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? ஏன் பெட்ரூம்குள்ள வந்து மீனாட்சியோட புடவையை கட்டிக்கிட்டு இது என்ன விளையாட்டா? முதல்ல வெளியே போ. நான் எதுக்கு மாமா வெளியே போனோம்? நான் இருக்க வேண்டிய ரூமே இதுதானே. அறிவில்லாம பேசிட்டு இருக்காத. பைத்தியமா நீ? ஆமா மாமா, பைத்தியம்தான். உங்க மேல பைத்தியமா தான் இருக்க. அதனால தான் நான் இப்படி எல்லாம் பண்றேன். இந்த பாரு நட்சத்திரா, நான் இன்னொருத்தியோட புருஷன். அத முத நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. தயவு செஞ்சு இந்த மாதிரி அநாகரிகமாலாம் நீ நடந்துக்காத. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. நீங்க கல்யாணமானவர் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா உங்க 2 பேருக்கும் நடுவுல புருஷன் பொண்டாட்டிக்கான இன்டிமசி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல மாமா. அது எங்களோட பர்சனல் விஷயம். அதுல நீ மூக்க நுழைக்காத. நாங்க எப்படி வேணாலும் இருப்போம். மாமா, நீங்க எனக்கு முறை மாமா. 1000 தான் நீங்க விரும்புற பொண்ணோட உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் அது நல்லபடியா அமையாதப்போ நான் தலையிடுறதுல என்ன தப்பு இருக்கு? நல்லா அமையலன்னு உனக்கு எப்படி தெரியும்? எதை வச்சு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள முக்கியமா என்ன மாதிரி உறவு இருக்கணுமோ அது உங்ககிட்ட இல்லையே மாமா. இந்த பாரு, அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அத பத்தி நாங்க பேசி வச்சிருக்கோம். அது எங்களுக்கு தெரியும். மாமா, நிஜமா உங்க மேல அந்த மீனாட்சிக்கு காதல் இருந்திருந்தா இப்போ இப்படி விலகி இருப்பாளா? யோசிச்சு பாருங்க மாமா. இந்த உலகத்துல என்ன விட உரிமையா யாராலையும் நேசிக்க முடியாது. இதெல்லாம் நீ இப்ப பேசாத நட்சத்திரா. உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. முதல்ல நீ இந்த இடத்துல நிக்கிறதே தப்பு. தயவு செஞ்சு வெளியே போ. உங்க பார்வைக்கு தப்பா தெரியலாம், ஆனா என்னோட மனசாட்சி படி நான் சரிதான் மாமா. அம்மாவோட விருப்பம் இந்த குடும்பத்துல நான் வாக்கப்படணும்னு. ஆனா என்னோட விருப்பம் உங்களை கட்டிக்கணுங்கிறது தான் மாமா. மாமா, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே நான் உங்க மேல நிறைய ஆசைய வளர்த்துக்கிட்டேன். அதுவும் இல்லாம உங்களை கட்டி வைக்கிறேன்னு அம்மாவும் ஆண்டியும் சொன்னப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மாமா. ஆனந்தத்துல அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா என்னோட ஆசையெல்லாம் நிராசையா போயிடுச்சு மாமா. நீங்க மீனாட்சிய லவ் பண்றேன்னு சொன்னதால நான் என்னையே சமாதானப்படுத்திக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு உங்களை விரட்டி காதலிக்கிறதா சொன்ன மீனாட்சி உங்களை தள்ளி வைக்கிறத பாக்குறப்போ என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு மாமா. அதனால்தான். என்ன அதனாலதான்? உனக்கு வெக்கமா இல்ல? கல்யாணம் ஆகாத பொண்ணு பேசுற மாதிரியா பேசுற? நீ 1000 தான் காரணம் சொல்லு, என்னால இதை ஏத்துக்க முடியாது. நான் உன்னை ஏன் என் பெட்ரூம்குள்ள வந்தேன்னு கேட்டுட்டு இருக்கேன். நீ வெக்கமே இல்லாம எனக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்க. நீங்க சொல்ற வெக்கம் எனக்கு இல்ல மாமா. நான் என்னோட கோணத்துல இருந்து பேசுறேன். என்னோட ஆசையும் விருப்பமும் என் மனசாட்சிக்கு கரெக்டா படுது. அதனால அதுல நான் தீர்மானமா இருக்கேன். ஏன்னா நீங்க எனக்கு எப்பவோ புருஷன் ஆயிட்டீங்க மாமா. இங்க பாரு நட்சத்திரா, நீ ரொம்ப குழம்பி போய் பேசிட்டு இருக்க. நீ நிறைய தப்பு பண்ற. மீனாட்சி புடவைய நீ கட்டினது முதல் தப்பு. தயவு செஞ்சு முதல்ல அதை கழட்டி கொடு. அவ என் புருஷனையே கட்டிக்கிட்டா அது தப்பு இல்ல. நான் அவ புடவைய கட்டிக்கிட்டது மட்டும் தப்பா என்ன? இந்த பார், இதுக்கு மேல நீ பேசுறத நான் கேக்குறதா இல்ல. தயவு செஞ்சு வெளியே போ. வெளியே போ. இவ எதுக்கு ஒரு மாதிரியா போறா? இவளுக்கு நம்ம ரூம்ல என்ன வேலை?